வணக்கம் நண்பர்களே. போஸ்ட் ஆஃபீஸ் பே இன் ஸ்லிப் பணம் செலுத்தும் படிவம் அக்கௌண்ட்டில் பணம் போடுறதுக்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபார்மில் மேலே லெஃப்ட் கார்னரில் போஸ்ட் ஆஃபீஸ் நேம், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட வந்திருக்கீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸோட நேம் எழுதணும். அடுத்து டேட் எழுதணும். அடுத்து அக்கௌண்ட் டைப், எந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்க, ஆர்டி அக்கௌண்ட்லையா இல்லை டிடி அக்கௌண்ட்லையா இல்லை எஸ்பி அக்கௌண்ட்லையா, எந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்களோ அது அந்த பாக்ஸை டிக் பண்ணணும். இப்போ நான் எஸ்பி அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன், அதனால் எஸ்பி அக்கௌண்ட்டை டிக் பண்ணியிருக்கேன். கீழே அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் நம்பரை அந்த பாக்ஸில் கிளியராக எழுதணும். அதுக்கு கீழே எந்த அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்களோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யார் பேரில் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அவங்க பேரை தான் எழுதணும். அடுத்து எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்கிறத வார்த்தையில் எழுதணும். இப்போ 5000 போடுறேன் அப்படின்னா 5000 ஒன்லி அப்படின்னு வார்த்தையில் எழுதணும். அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் தான் அந்த 5000ங்கிறத நம்பரில் எழுதணும். 5000 அப்படின்னு பாக்ஸில் தான் நம்பரில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் அதே மாதிரி அக்கௌண்ட் டைப்பு, எந்த அக்கௌண்ட் டைப்பு, போஸ்ட் ஆஃபீஸ் நேமு, அக்கௌண்ட் நம்பர், டேட்டு, எந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்களோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யார் பேர் இருக்கோ அவங்க பேர் தான் எழுதணும். அடுத்து என்ன அமௌண்ட்டோ அதை வேர்ட்ஸில் எழுதணும். பாக்ஸில் தான் நம்பரில் எழுதணும். கீழே டெபாசிட்டர் சிக்னேச்சர் ஆஃப் டெபாசிட்டரில் உங்கள் சைன். அடுத்து டினாமினேஷனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த நோட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ 500 நோட்டு 10 இருக்குது அப்படின்னா பக்கத்தில் 10ன்னு போட்டு 5000, கீழே 5000ன்னு எழுதிடணும். இதே 500 நோட்டு 2 அப்படி 2000 நோட்டு 2 அப்படின்னு போட்டு பெருக்கி 2000 இன்ட்டு 2 4000 1000 போட்டு கூட்டி கீழே டோட்டல் 5000 அப்படின்னு எழுதணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.